ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காவை வச்சு ஒரு கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா 2 குழி எண்ணெய் விட்டுக்கிறேன். கோவக்காவை இந்த மாதிரி தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு நல்லா அது ஸ்கின் நல்லா கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கின் நல்லா ஷ்ரிங்க் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா சோட்டை பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க. கலர் நல்லா மாறி வர வரைக்கும் சோட்டை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் 4 பழுத்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸ் தான். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதி வர விட்டுறலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 4 டீஸ்பூன் வேர்க்கடலையை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே கொதி வர விட்டுறலாம். மசாலாவில் இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா அதில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசான்னு இது எல்லா கூடயும் ரொம்ப பெஸ்ட்டு காம்போவாக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.